எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, நாளைய நிரந்தர முதல்வர், எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர், எங்கள் தலைவர் எடப்பாடியார், எங்கள் அண்ணன் அவர்களால் மட்டும்தான் முடியும். என்னை போல் ஒரு அடிமட்ட தொண்டனுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு அளிப்பதற்கு. இந்த இந்த எக்மோர் தொகுதின்றது ரொம்ப ரொம்ப காலமாக திமுக கோட்டைன்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் உடைக்கிறதுக்கும் இது எல்லாத்தையும் மாற்றி என்டையர் தமிழ்நாடு அதிமுக கோட்டைன்னு காட்டுறதுக்காக என்னை போல் யங்ஸ்டர்ஸை எங்கள் தலைவர் சூஸ் பண்ணி ஊக்குவித்து பெரிய வாய்ப்பு கொடுத்து நம்பிக்கை கொடுத்து களமிறக்கியிருக்காரு. நிச்சயமாக பெரும் வித்தியாசத்தில் எக்மோர் வெற்றி அடைவோம். நன்றி. ஆமாங்க. எங்கள் தலைவர் என்னை தேர்ந்தெடுத்த காரணம் நான் படித்த பள்ளி டான் பாஸ்கோ எக்மோர். எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் 14 வருஷம் நான் தினம் அங்கே தான் இருந்தேன். எங்கள் வீரம் அங்கேயே தான் இருக்குது. இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அந்த ஊர் பையனாக இருப்பேன், அந்த ஊர் ஒரு பிள்ளையாக இருப்பேன்னு இது பண்ணி என்னை ஊக்குவிச்சு ஐயா எங்களை களம் இறக்கிறாரு. புதுமுகம் ஐயா தலைமையில் என்டையர் தமிழ்நாடே அதிமுக தான். அதனால் அதில் அவர் செஞ்ச இந்த 7.5% ஒதுக்கீடு, அவர் செய்த நன்மைகள், இது எல்லாத்தையும் சொல்லியே நாங்கள் வாக்கு பெற்று பெரும் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல்? ஃபஸ்ட்டு முதல்ல உமன் சேஃப்டிங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க இறக்கிற கேண்டிடேட்ஸ் நீங்கள் பாருங்கள், அவங்க ப்ரொஃபைல் பாருங்கள், திமுகவோட கேண்டிடேட்டை பாருங்கள். உமன் சேஃப்டின்ற அவ்வளோ பெரிய கன்சர்ன் வரும்போது அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அதுலேருந்தே தெரியுது, அது ஃபஸ்ட்டு தலைவர் சொல்கிறபடி உமன் சேஃப்டி நடத்திட்டு எல்லாத்தையும் பண்ணி வெற்றி பெறும். நன்றி. தேங்க்யூ.